ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, வஜ்ரகோசம்னு என்னுடைய நாமத்தை சொல்லிட்டு இந்த வராகி அம்மாவின் கையையும் தொட்ட பிறகு ஒரு தாயாக இருந்து நீ கேட்டதை உனக்கு கொடுக்காமலா இருப்பேன்? என் கரங்களை தொட்ட உன் கரங்களில் உனக்கு வேணுங்கிறதெல்லாம் நிச்சயமாக வந்து சேரும். நீ கேட்பதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? நீ ஒரு நாள் கூட ரொம்ப பெருசாக பேராசைப்பட்டு கோடீஸ்வரனாக வாழணும், 10 கார் இருக்கணும், அது வாங்கணும் இது வாங்கணும்னு என்கிட்ட பெருசாக எதையும் பேராசைப்பட்டு கேட்டதே இல்லை. அதிகபட்சம் நீ என்கிட்ட கேட்டது வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும், கடன் கஷ்டம் இல்லாமல் வாழணும்னு தானே. இந்த அடிப்படை தேவைகளை கூட ஒரு அம்மாவாக இருந்து நான் செய்ய மாட்டேனா என்ன? இதோ இப்போதே உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து சந்தோஷமான வாழ்க்கையை சுகமாக நீ வாழும்படி செய்ய போகிறேன். உன் உடம்புல இருந்த குறைகளும் கோளாறுகளும் கஷ்டங்களும் எல்லாமே சரியாகி இனி நல்ல ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோட நீ வாழப்போகிறாய் என் செல்லமே. சொந்த பந்தங்கள் எல்லாமே உன்னை சூழ்ந்திருந்து உன்கிட்ட அன்பா பாசமா இனி பேசும்படி எல்லார் மனசிலையும் மாற்றங்களை கொண்டு வருவேன். நீ எப்போதும் பேச்சில் கொஞ்சம் கவனமாரு. விளையாட்டா பேசுகிறேன், சும்மா பேசுகிறேன், கேலிக்கு பேசுகிறேன்னு யார் மனசும் புண்படும்படி பேசிடாத. உன் வாழ்க்கை பயணம் முழுவதுமே உனக்கு துணையாக நான் இருந்து உனக்கான மாற்றத்தை வரவழைக்கிறேன். இனிமே உன் வாழ்க்கை வேறு பாதையில் வேறு கோணத்தில் பயணமாக போகுது. இனி நிறைய நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கும். அதை எதிர்கொள்ள நீயும் தயாராக இருந்துவிடு என் செல்லமே. நான் உன் வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும் நீ பொறுமையாக நேர்மறை எண்ணத்தோடு எனக்கு ஒத்துழைக்கும் போது நிச்சயமாக நல்லதே நடக்கும். அதுவும் இந்த வராகியம்மா உன் விருப்பத்தை நிறைவேற்றாமலா இருப்பேன்? இப்போ நீ செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையிலும் கடமைகளிலும் உனக்கான எந்த குற்றமும் குறையும் வராமல் எல்லாத்தையும் திருப்திகரமாக முழு மனசோட வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு தர்றேன். நீ என்ன செஞ்சாலும் யாராவது ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, உன் மனசை காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்களே நினச்சி மனம் வெம்பி போகாதே. உன் மனசில் இருக்க காயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். உன் மனசில் இருக்க கஷ்டங்களையும் சரி செய்ய தானே இந்த வராகியம்மா என்னுடைய கைகளை தொட சொன்னேன். எதுவாக இருந்தாலும் இப்போது எல்லாத்தையும் ஏன்கிட்ட பாரமாக ஒப்படைச்சிரு. நீ என்னை தொட்ட இந்த கரங்கள் மூலமாகவே உன் மன பாரத்தை எல்லாம் நான் வாங்கிக்கிட்டு என்னுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் உன் கைகளில் உனக்கு பலனாக பதிலாக கொடுக்குறேன். யாராவது உன்னை ஒதுக்கி வச்சா நீ ஏன் கவலைப்படுற? உன் அன்பை பெறுவதற்கும் உன்னோடு பேசுவதற்கும் பழகிறதுக்கும் அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு நினச்சி நீ தைரியமாக விலகி நில்லு. யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறாங்களோ அதே தூரத்தில் வாழ கற்றுக்கோ என் செல்லமே. அவங்க உன்னை ஒதுக்கி வச்சதால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. இந்த வராகியம்மா உன் கூடவே தானே இருக்கேன். யார் உன்னை உதாசீனம் செய்தாலும் நீ அவர்களை விட்டு விலகி இருக்கும்போது அவர்கள் உன்னுடைய அருமை பெருமையை புரிஞ்சுக்கும்படி நான் செய்கிறேன். உனக்கு நன்மையை தரும் நானே அவர்கள் செய்த தவறுக்கும் உரிய புத்திமதியை நிச்சயமாக உணர்த்துவேன். யார் உன்னை வெறுத்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி வெளியேற்றும் போதும் அந்த காயம் உன் மனசில் எவ்வளோ வலியை கொடுக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ எப்போதும் தன்மானத்தோட தைரியமாக தலை நிமிர்ந்து வாழ கற்றுக்கோ. தைரியத்தோடு வாழக்கூடிய உனக்கு எந்த நல்லதை எப்படி செய்யணும், யார் முன்னால் எப்படி உன்னை வாழ வைக்கணும்னு எல்லாமே எனக்கு தெரியும். நிச்சயமாக நீதான் ஜெயிப்பாய் என் செல்லமே. அது தெரியாமல் நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. நீ நம்பிக்கையோடு இருந்தீனா இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் தீபத்தை ஏற்றி வைப்பேன். இனிமே உன் வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும்படி என் ஆசீர்வாதத்தை உனக்கு அருளுகிறேன் என் செல்லமே. தாங்க முடியாத துக்கத்தில் இப்போ நீ இருக்கன்னு எனக்கு தெரியும். இதோட எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத. உன் கர்ம வினைகளை எல்லாம் அகற்றி இனி உனக்கான நற்பலன்களை ஒவ்வொன்றாக நான் நடத்தி தரப்போகிறேன். நீ தளர்ந்து போகாதே என் தங்கமே. கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறும். இந்த வராகியம்மா உனக்கு கொடுத்த வாழ்க்கையை நீ தான் புரிஞ்சுக்கிட்டு வாழணுமே தவிர அடுத்தவங்க உன்னை புரிஞ்சுக்கல நினச்சி நீ வருத்தப்படாத. அடுத்தவங்க உன்னை புரிஞ்சுக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை தானே. உன் வாழ்க்கையில் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, என்ன விஷயம், என்ன பிரச்சனைன்னு எல்லாத்தையுமே நீ புரிஞ்சுக்கிட்டு பொறுமையோடும் கருணையோடும் அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் நடந்துக்கிட்டீன்னா அதுதான் உன் வாழ்க்கையை உயர்த்தும். எப்போதும்
அடுத்தவங்களுக்கு இன்பம் தரக்கூடிய நல்ல சொற்களை பேசு. சில பேருக்கு மனசு கஷ்டப்படும்படியாக ஏதாவது வார்த்தைகளை நீ பேசக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அதை தவிர்த்து விடு என் செல்லமே. எப்போவுமே யார் மனசு வருத்தப்படும்படி எந்த வார்த்தைகளையும் நீ பேசக்கூடாது. மனிதர்களை மட்டுமல்ல, இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் மதிக்க கற்றுக்கோ, நேசிக்க கற்றுக்கோ. அழிவது வாழ்க்கை கிடையாது, அழிக்க தெரிந்தவனாக இருக்கணும். அதாவது உலகத்தில் எதையும் அழிக்க வைக்காம எல்லாருக்கும் தேவையானதை கொடுக்கக்கூடிய ஆளாக நீ இருக்கணும் என் செல்லமே. இந்த வராகியம்மா நிச்சயமாக உன் வாழ்வில் எல்லா சீரும் சிறப்பும் பேரும் புகழும் பெற்று உன்னை வாழ வைப்பேன். உன் மனசில் ஒரு சொல்ல முடியாத சோகம் ரொம்ப நாளாக இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை யாருக்கிட்டையும் சொல்ல முடியலைனாலும் புன்னகை மூலமாக நீ அதை மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இந்த முறை நிச்சயமாக நான் உன்னை காப்பாற்றுறேன். நீ பொறுமையோடு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற எல்லாம் சகிச்சுக்கிட்டு சமாளிக்கிற விஷயங்களையும் உனக்காக சரி செஞ்சு உன்னை வாழ வைப்பேன் என் செல்லமே. உன் பொறுமைக்கான பரிசை பொக்கிசமாக நான் கொடுக்க போகிறேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்போது தீர்வு கிடைப்பதற்கான நேரம் வந்துருச்சு. இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையை வண்ணமயமாக ஆக்க போகிறேன். இன்றோடு உன் கஷ்டங்களையெல்லாம் என் காலடியில் விட்டுட்டு நீ நம்பிக்கையோடு காத்திருந்தீனா எல்லாமே சரியாகும் என் செல்லமே. நீ ஒருபோதும் யாரையும் எதற்காகவும் நம்பி காத்திருக்காதே. கூடிய சீக்கிரம் உன் துன்பங்கள் எல்லாம் குறைஞ்சு போய் மகிழ்ச்சியை பார்க்க போற. எதிர்காலத்தை நினச்சி தேவையில்லாமல் பயப்படாதே. உன் மனசுக்கிட்ட சொல்லு, என் வராகியம்மா என் கூட துணையாக இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்னு உன் மனதை இன்னும் உறுதியாக வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் பல நேரங்களில் உனக்கு கஷ்டம் வரும் போகும். ஆனால் நீதானே எல்லாத்தையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய துணிவோடு இருக்கணும். நான் காட்டுற பாதையில் தான் நீ பயணம் செய்வேண்டு உறுதியாக மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு இருந்தீனா துன்பத்தை தீர்த்து இன்பத்தை உன் வாழ்வில் நான் அள்ளி கொடுப்பேன். எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போய் சந்தோஷமான வாழ்க்கையை சுகமாக நீ வாழும்படி நான் செய்ய போகிறேன் என் செல்லமே. இனி நீ எதுக்காகவுமே வருத்தப்படக்கூடாது. தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு உன் பொருளாதாரத்தை பெருக்குவதற்கு வசதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ன செய்யணுமோ அதற்கேற்ற வேலைகளை செய்ய. சும்மா உடம்பை மட்டும் பெருசாக ஆக்காம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு புத்தியையும் திறமையையும் பெருசாக்கி செய்ய வேண்டிய வேலைகளை அந்தந்த காலகட்டத்தில் செஞ்சிட்டாலே உன் வாழ்க்கை உயர்ந்து விடுமல்லவா. ஒரு பெண் என்பவள் கணவனிடம் எதிர்பார்ப்பது காசு, பணம், வசதி, வாகனம், சொந்த வீடுன்னு கிடையாது. குடும்பத்தில் எவ்வளவு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் யாருக்கிட்டையும் நம்மளை விட்டு கொடுக்க கூடாதுன்னு தான் ஒரு பெண் நினைப்பாள். நீயும் அந்த பெண்ணின் ஏக்கத்தையும் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றுவாயா? உன் வாழ்க்கை முழுவதுமே இனி நீ மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழும்படி செய்கிறதுக்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்க போகிறேன். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உன் துணையை மட்டும் நீ வெறுத்து விடாதே. எவ்வளவு சண்டை போட்டாலும் எப்போவுமே உன் மேலே அன்பா, பாசமா, அக்கறையா உனக்காக வேண்டுதல் செய்யக்கூடியவர் உன்னுடைய துணைதான். எப்போவுமே உனக்கு நல்லதே நடக்கும்னு நீ நம்பு. உனக்கு எது நல்லதுன்னு உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் என் செல்லமே. நீ வேணாம்னே சொன்னாலும் உனக்கான நல்லதை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். அடுத்தவங்களை ஜெயிக்கிறதுக்கு முன்பாக நீ ஒன்றை ஜெயிக்கணும். அதாவது உன் மனசு உனக்கு 1000 கஷ்டங்களை ஞாபகப்படுத்தலாம். அது தவறு, இது தவறுன்னு சொல்லலாம். தவறான பல வழிகளை காட்டலாம். தப்பான வழியில் உன்னை இழுக்கலாம். ஆனால் நீ தான் உன் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு இந்த உலகத்தில் உனக்கான விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கணும். நம்பிக்கையும் நேர்மையும் துணிச்சலும் இந்த 3மே நிச்சயமாக உன்னை வெற்றியின் பாதையில் கூட்டிட்டு போகும் என் செல்லமே. உன் வாழ்க்கை இனி தர்மத்தின் வழியில தான் இருக்க போது. தேவையில்லாமல் வீணாக உன் மனசை போட்டு குழம்பிக்கிட்டு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத. எல்லாம் அறிந்த இந்த வராகியம்மா உன்னை மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். கவலைகளை விட்டு தைரியமாக நம்பிக்கையோடு இரு. கூடிய சீக்கிரமே சற்றும் எதிர்பார்க்காத சந்தோஷமான வாழ்க்கையை நான் உனக்கு அருளுவேனேன் செல்லமே. நான் இருக்கேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்குது தானே? அப்புறம் ஏன் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? என்ன நடந்தாலும் என் வராகியம்மா எல்லாத்தையும் சரி செய்வான்னு முழுசாக என் மேலே நம்பிக்கவே. அடுத்தவங்க யாராவது அடுத்தவங்களை பற்றி ரகசியம் பேசும்போது அதை கேட்காத செவிடனாயிரு. அதே போல் அடுத்தவர் மனைவியை பார்க்க நேரும்போது கண் தெரியாத குருடனாக இருந்துவிடு. இன்னொருவர் பற்றி புறம் பேசும் சூழ்நிலையில் நீயும் அதற்கு ஆமான்னு சொல்லாமல் ஊமையாக இருக்கணும் என் செல்லமே.
அடுத்தவர் வீட்டு மனைவியோ, அடுத்தவர் வீட்டு குடும்பமோ, அடுத்தவர் வீட்டு கதையோ எதையுமே நீ பார்க்கவும் வேணாம், பேசவும் வேணாம். உன் வீட்டில் என்ன செய்யணும், ஏது செய்யணுன்றதுல மட்டும் கவனமாக இருந்தாலே போதும். அடுத்தவங்களுடைய கஷ்டமும் வேதனையும் வலியும் உனக்கு இன்னைக்கு சிரிப்பாக இருக்கலாம், ஆனால் இதே நிலைமை உனக்கும் வரும்ன்றதை மறந்துட வேணாம். இதை நீ செய்கிற ஆள் கிடையாது. இருந்தாலும் எதுக்காக உனக்கு சொல்கிறேன்னா, நீ கஷ்டப்படுறத பார்த்து இன்றைக்கி இன்னொருத்தர் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதே கஷ்டத்தை கூடிய சீக்கிரம் அவங்க வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. அடுத்தவங்க உன் கூட இருக்கிறவங்க செய்கிறத பார்த்து நீயும் அதே தப்பை செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் செய்கிறேன். எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே நென. அன்பும் கருணையும் உள்ள பிள்ளையாக நீரு. பகைமையும் பெருமையும் உனக்கு வேண்டாம். பெருமை பேசாம, ஆடம்பரமா அலட்டிக்காம, எளிமையான வாழ்க்கையை வாழ தயாராக இருந்தினா இந்த வராகியம்மா நிச்சயமாக உன்னை உயர்த்துவேன். மனித நேயத்தோடு கூடிய அன்புள்ள பிள்ளையான உனக்கு நல்வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.